ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம வீட்டில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை ஒரு கண்ணாடியை மட்டும் நம்ம பயன்படுத்துறதுக்காண்டி வச்சுக்கொண்டோம் அப்படின்னா அதனால எந்த ஒரு பயனுமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களோட வீட்டில் பெரிய அளவிற்கு கண்ணாடியை வாங்க முடியலை அப்படின்னாலும் சின்ன அளவுக்கு ஒரு 20 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ அந்த மாதிரி ஒரு 2 3 கண்ணாடியை வாங்கி உங்களோட வீட்டில் இந்த இடங்களில் நீங்கள் வச்சு பாருங்கள். இப்படி நீங்கள் வைக்கிறதுனால நீங்கள் பணத்துக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை வச்சிங்கன்னா அந்த பணம் வந்து பிரதிபலிக்கும். இதனால பணம் உங்களோட வீட்டில் அதிக அளவில் தங்கும். பணமாகட்டும் நகையாகட்டும் எதுவாக இருந்தாலுமே. அதே மாதிரி சில இடத்துல நீங்கள் இந்த கண்ணாடியை இந்த திசையில் வைக்கணுமாங்க. வேறு திசையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதனால எந்த ஒரு பயனுமே கிடையாதான். முக்கியமாக உங்களோட ஹால், அதாவது தூங்குகின்ற இந்த அறையில் வந்து நீங்கள் கண்ணாடியை வைக்கக்கூடாதான். அப்படியே நீங்கள் வச்சுருந்தாலும் அப்படி நீங்கள் தூங்கும் பொழுது உங்களோட காலோ உங்களுடைய உருவமோ அந்த கண்ணாடியில் வந்து தெரியக்கூடாதான். அந்த அளவுக்கு அந்த கண்ணாடியை நீங்கள் உயரத்தில் வந்து வச்சுருக்கணுமா. அப்படி நீங்கள் வச்சுருந்தால் மட்டுமே உங்களோட ஹாலில் நீங்கள் கண்ணாடி வந்து வச்சுருக்கணுமா. அதுக்கப்புறமா முக்கியமாக கண்ணாடியை வைக்கக்கூடிய இடங்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகா பெரிவா அவருடைய பக்தரிடம் அவர் சந்திக்க வந்த அனைத்து பக்தரிடமே கூறியிருக்கிறார். அதைத்தான் நாமும் தற்பொழுது காணப்போகிறோம். நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். அனைவருமே வீட்டிற்குள்ள வரும் பொழுது, அதாவது நிலைவாசல்ல இருந்து உள்ளக்க வரும் பொழுது அந்த இவங்க உள்ளக்க வர்றது அந்த கண்ணாடியில் வந்து தெரியணுமா. அப்படி வந்து நீங்கள் கண்ணாடி வந்து வைக்கணுமா. உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட வீடை பார்த்து பொறாமைப்படுவதோ அல்லது கண் திருஷ்டி வைப்பதோ, நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், உங்களிடம் அந்த பொருள் இருக்கிறது இந்த பொருள் இருக்கிறது என்கிற மாதிரி கண் திருஷ்டியோ பொறாமைப்படுவதோ அந்த மாதிரி ஏதாவது செயல்கள் இருந்துச்சுன்னா அது வந்து விலகுறதுக்கு நீங்கள் கண்ணாடியை உங்களோட வீட்டு நிலைவாசலில் காலை உள்ளே வச்ச உடனேயே அது ஏற்ற மாதிரி நீங்கள் சுவத்தில் வந்து வைக்கணுமா. அந்த கண்ணாடியில் இவங்க உள்ளே வர்றது தெரியணுமா. அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அவங்க கண் திருஷ்டி வந்து உங்கள் மேலே படாமல் இருக்குமா. இரண்டாவது, உங்கள் பூஜை அறைக்கு எதிர்த்த மாதிரி நீங்கள் கண்ணாடி வந்து வைக்கணுமா. பூஜை அறை கிழக்க நோக்கி இருக்குன்னா கண்ணாடி வந்து மேற்க நோக்கி நீங்கள் வந்து வைக்கணும். பூஜை அறைக்கு எதுக்க அந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுனால சாமியின் உருவ படங்களும் தீபமும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும். இதனால மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மை வந்து நடக்குமா. மூன்றாவதாக, நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே, அதாவது பீரோ இருக்குல்லவா, பீரோவில் சிறிய சிறிய அளவுக்கு பணம் எங்கெங்கே வைக்கீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கண்ணாடியை வச்சுக்கோங்க. முடிந்தால் உங்களோட மணி பர்ஸில் கூட நீங்கள் சிறிதளவு பணம் எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த மணி பர்ஸ்லையும் நீங்கள் இந்த ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வைத்து பாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும். இந்த கண்ணாடியில் அவ்வளவு சக்தி வந்து இருக்கான். நீங்கள் எதை காட்டினாலும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து செயல்படுமாம். நீங்களும் இதனை வந்து பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு எந்தவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்கு. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவையும் நம்ம சேனலையும் ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து வர சொல்லுங்கள்.